வணக்கங்கிறது தஞ்சாவூர் மீன் செம்ம சூப்பரான ஒரு அடிபொலியான ஒரு கேரளா மீன் பொரிச்சது தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம யூஸ் பண்ணுற மீன் வந்து வாவல், ஒயிட் வாவல். ரேட்டு கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு, அதனால் 1 கிலோ வாங்கியாச்சு. 1 கிலோட ரேட்டு 600 ரூபா. அப்படியே வாங்கிட்டு வந்து சூப்பராக கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் பொண்டாட்டி அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு ஹார்ட்டின் ஷேப்பில் வச்சா செம்ம சூப்பராக இருந்துச்சாங்க. பாருங்கள், மீனை அப்படியே பச்சையாகவே எடுத்து சாப்பிட்லாம் போல். இதை எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு எப்போதும் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அப்படியே மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இல்லைங்க, ஒரு 2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகணும். இது கேரளா ஸ்டைலில் அடிபொலியான ஒரு மீன் பொரிச்சாதான் சாப்பிட போகிறோம். இது எப்படின்னா வாழை இலையில் மசாலா வச்சு வறுத்த மீன் அதுக்குள்ளே வச்சு அப்படியே வாழை இலை கட்டி தோசைக்கல்ல வாட்டி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் இருக்குது தெரியுமா? அது அப்படி தாங்க இருக்கும். கேட்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே சவிகுமார் நீ இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து வாவல் மீன் தான் யூஸ் பண்ணுங்கிறது. எந்த மீனில் வேணாலும் இந்த மீன் பொரிச்சது கேரளா ஸ்டைலில் பண்ணலாம். கருவேப்பிலை என் பொண்டாட்டி அதிகமாகவே சேர்த்துருக்கா. ஆமாங்க, மசாலா சிம்பிளான மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக எண்ணெய், தண்ணி இல்லைங்க எண்ணெய். இதை அப்படியே ஊற வச்ச மீனை அப்படியே தோசைக்கல்ல போட்டு திருப்பி எடுத்து ஒரு 3/4 வேக்காட்டுக்கு மேலே வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. வறுத்து வச்ச வாவல் மீன் அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்ம அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 தக்காளி, அதோட லைட்டாக கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பை போட்டு வதக்கி எடுத்துட்டு அப்படியே வாழை இலை வீட்டிலே வளர்ந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கடையில் போனீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 8 ரூபா கொடுத்தல 7 5 ரூபா அப்படிங்கிறாங்க. அப்படியே பெப்பரு, கரம் மசாலாலாம் போட்டு அந்த மசாலாவை நல்லா சாத்தியை பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட அப்படியே எண்ணெய் தனியாக பிரியணுங்க. வெங்காயத்தில் இருக்கிறது, தக்காளியில் இருக்கிற எண்ணெய் தனியாக பிரியணும். அதனால் லைட்டாக தண்ணியை ஊற்றி எப்படி லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு வதக்கிட்டு மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி எடுத்து ஒரு ஓரம் கட்டிடுங்க. இதையும் ஓரம் கட்டிடுங்க, நல்லா ஆறட்டும். ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வாழை இலை, நல்ல வாழை இலையை கழுவிட்டு அப்படியே அதை நுனி இலையாக இருக்கணுங்க. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த வாழை மரம் தான். அப்படியே நல்லா கழுவிட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் அப்பாலக்க ஒரு வாட்டு இப்பாலக்க ஒரு வாட்டு நல்ல வாழை இலையை வாட்டணும். அப்போ தான் மடிக்கும் போது வாழை இலை கிளியாது. அப்படியே வாட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த மசாலாவை அப்படியே படுற மாதிரி இந்த மீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கொஞ்சம் கீழே வச்சு, அது பட்டாட்டி இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்து மசாலா வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் நல்லா உள்ள அந்த மசாலா இறங்கி அப்படி சாப்பிடும்போது ஆஹான் இருக்குங்க. ஆஹா தான் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். வாழை இலைக்கு மேலே மசாலா வச்சு நடுவில் மீனை வச்சு அதுக்கு மேலே அந்த மசாலா வச்சு அப்படியே வாழை இலை இப்பாலாக்கா ஒரு திருப்பு அப்பாலாக்கா ஒரு திருப்புடுங்க. இது 2வது மீன் வைக்கிறதுக்கு என் பொண்டாட்டி அழகாக மசாலா அப்படியே தடவிட்டு இருக்கா. அதுக்கு மேலே நம்ம மீனை வச்சு மசாலாவை வச்சு அதை அப்படியே அழகாக அப்படியே சதுரமாக அப்படியே இருட்டுக்கடை அல்வா அப்படியே மடிப்பாங்க பாருங்க. அதே மாதிரி சதுரமாக என் பொண்டாட்டி மடித்து அப்படியே அந்த தோசைக்கல்ல சூடு பண்ணி அதில் எடுத்து ஒரு இலையை வச்சு அதை சுற்றி அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லைங்க 10 நிமிஷம் அழகாக அப்படியே தண்ணி கொதிக்க அந்த வாழை இலை அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே இருக்க அந்த மசாலா, அந்த மீன் வறுத்த மீனோட ஸ்மெல்லு ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளால் 2 நாள் வீடியோ போட முடியல, அதுக்கு ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். அதனால் நீங்கள் அப்படியே அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஆனந்தமாக இருக்கும். இது மாதிரி வாவல் மீனை வந்து வாழை இலையில் வாட்டி உள்ள மசாலா வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு அடிபொலியான ஒரு மீன் பொரிச்சதுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னோடய பையன்தான் டேஸ்ட் பண்ணுறான். அவன் டேஸ்ட் பண்ணிவிட்டு பைட்லேயே அப்பா அல்டிமேட்டாக இருக்குன்ட்டான். அப்படியே நானும் சாப்பிட்றத என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது ரீக்ரியேஷன் வீடியோ தான். நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த இலையை ஓப்பன் பண்ணும்போது அங்கே பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஐயோ, என் பையன் சாப்பிட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம வீடியோ பார்த்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.